மனிதர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட பொருள் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ஒளி நாள் அளவுக்கு தூரத்தை வந்து கடக்க போகுது. அது என்னடா ஒரு ஒளி நாள், லைட் டே, டிஸ்டன்ஸை வந்து கிலோமீட்டர் மைல்ஸ் அப்படி தானே சொல்லுவோம். இது என்ன ஒளி நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளி அதாவது லைட் இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ தூரத்தை அது வந்து டிராவல் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், சூரிய ஒளி பூமியை வந்து அடையிறதுக்கு 8 நிமிஷம் 20 வினாடிகள் ஆகும். சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஸோ 8 நிமிஷம் 20 வினாடிகளில் அவ்வளோ தூரத்தை ஒளி வந்து கடக்கும் அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம். ஸோ 1977 கிட்டத்தட்ட 47 வருடங்களுக்கு முன்னாடி வாயேஜர் 1 நாசாவால் அனுப்பி வைக்கப்பட்ட சேட்டலைட் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒளி நாள் அளவை வந்து கடக்க போகுது. நவம்பர் 2026 அது கம்ப்ளீட்டாக ஒரு ஒளி நாள் அளவு தூரத்தை வந்து கடந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 23 hours அண்ட் ஆல்மோஸ்ட் 17 minutes வந்து அது கலந்து போயிருக்கு. என்னடா அது டிஸ்டன்ஸை வந்து கிலோமீட்டர்ஸில் தான் சொல்லுவோம், இது என்ன வந்து டே டைமில் ஐ மீன் லைக் 1 day மினிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 23 hours 17 minutesன்றது எந்த அளவுக்கு தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு தூரத்தை வந்து அந்த வாயேஜர் 1 கடந்திருக்கு. ஸோ 2026 நவம்பரில் வாயேஜர் 1 கிட்டத்தட்ட ஒரு ஒளி நாள் அளவு தூரத்தை கடந்திருக்கும். இதுதான் மனிதனால் அனுப்பி வைக்கப்பட்டு மிக தூரத்தை கடந்த ஒரு பொருளா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. வாயேஜர் 1 பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோ பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.